ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்குவோம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. பட்டை பார்த்திங்கன்னா சின்ன துண்டு ஒரு 2 துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்குவோம். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சோடனே அதில் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த 2ஐயுமே இதில் ஆட் பண்ணிக்குவோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகணும். நல்லா வணக்கி விட்ருங்க. இந்த மசாலாவிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். மல்லிகைத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போகணுங்க. அது நல்லா வணக்கி விட்டுக்குவோம் இந்த கிரேவியோட. இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற டைமில் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்குவோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிரட்டி விட்றலாங்க. இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்ருங்க. இது நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். இந்த உப்பெல்லாம் ஈவனாக எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்ருங்க. பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டி விட்டாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வேணும். சிக்கன்லேருந்து கீழே இருக்கணுங்க தண்ணி. சிக்கனை மூழ்கி இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன் பார்த்திங்கன்னா தெரியணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் தான் தண்ணி அதிகமாக வேணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம், நல்லா வேகட்டுங்க.
இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் எடுத்து கலரை விட்டுறலாங்க. இது நல்லா கலரி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது கரெக்டாக தான் இருக்கும். அப்படி அதிகமாக வேணும்னா போட்டுக்குங்க. அப்படி கரெக்டாக இருந்தால் இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும், தண்ணியும் கொஞ்சம் வற்றணுங்க. இன்னொரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வருது. சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை நல்லா கலரி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.